அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் ஜோதிடர்கள் சார்பாக வணக்கங்கள். அன்பு நேயர்களுக்கு 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திரு ரங்கநாதன் அவர்கள் பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர். அடுத்தபடியாக கும்பகோணம் திரு ஜோதிட சிரோன்மணி ராகம் ராஜ்குமார் ஐயா அவர்கள். ஜோதிட கலைமாமணி ஓம் முருகா அஸ்ட்ரோ தரணி அம்மா அவர்கள். வணக்கம். அடுத்தபடியாக பரம்பரை ஜோதிடர் திரு ஏழுமலை ஐயா அவர்கள் திருப்பூர். ஆங்கில புத்தாண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2024 கன்னிகா லக்னத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கௌளவ கரணத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் தேய்பிரை பஞ்சமி தேதியில் இந்த வருடம் பிறக்க இருக்கு. இந்த வருட கிரக நிலைகள் நம்ம அப்படின்னு எடுத்துக்கும்போது மேஷத்தில் குரு இருக்காங்க. இந்த வருஷம் பிறக்கும்போது இந்த வருஷ பிறப்புக்கு பின்னாடி மே மாதத்தில் அதாவது 1/5/2024 குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறாங்க, மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க. இது வந்து வக்ரம் அதிச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் வருஷத்தினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசிலையும் கன்னி ராசியில் கேது பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் வருட கிரகங்களாக சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்போவுமே ராசி பலன் எடுக்கும்போது வருட கிரகங்களில் கவனத்தில் எடுத்துப்போம். இந்த வருட கிரகங்கள் நிலை அப்படிங்கிறது குரு பகவான் மேஷத்துலேயும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் இருக்கிறாங்க. இந்த கிரக நிலைகள் 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்க்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கில புத்தாண்டு என்ன சொல்லுது நேயர்களுக்கு அப்படின்னா பெரும்பாலும் நற்பலன்களே சொல்லுது. ஏன்னா இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா கிரக நிலவரங்கள், அதில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு நிலையில் காணப்படுறார். இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா முதன்மையான சுப கிரகங்களில் ஒருத்தர். அவர் தான் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவதில் முதன்மையான கிரகம். ஸோ அவர் நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே அந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதை விட இந்த பஞ்சாங்கம் நம்ம படித்தோம் இல்லைங்களா, ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம், மகம்னாவே ஞானத்துக்குரிய நட்சத்திரம், அது ஆன்மீகத்துக்கான நட்சத்திரம் மக நட்சத்திரம். கன்னிகா லக்னத்திலே கேது இருக்க ஒரு அமைப்பில் இந்த வருடம் பிறக்குது. ஸோ இந்த அமைப்பு இந்த ஆண்டு 12 ராசிக்காரங்களுக்குமே ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் பழமையான விஷயங்களை புதுப்பிக்கிறதுக்கும் பாரம்பரியமான விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்குமான ஒரு நல்ல அமைப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த 2024ஆம் ஆண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு, வியாபாரிகளுக்கு, பொதுமக்களுக்கு, ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மேச ராசியில் இருக்கிறது. குரு பகவான் தான் ஆன்மீகத்துக்கான கிரகம், இறை நம்பிக்கைக்கான கிரகம். ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னா எந்த பிளான்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவனுடைய ஜாதகத்தில் அப்படின்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும். குரு பகவான் அவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமை இருக்கும்போது தான் அவங்க வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களை கடைபிடிச்சு சமூக கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சு வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு மக்கள் எல்லாருமே ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதை ஏன் நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா கடந்த ஆண்டு நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆலயங்கள் மூடப்பட்டதாக இருக்கட்டும், ஆலயங்கள் இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும், ஆலயங்களுக்குள்ளே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக இருக்கட்டும், கடந்த ஆண்டினுடைய கிரக நிலையை தான் காரணம். இதை நம்ம கடந்த ஆண்டு பலன்களே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், முன்னாடி நம்ம வீடியோக்களில் நம்ம பதிவிட்டிருக்கோம். இந்த ஆண்டு குரு பகவான் மேசராசிலையும் ராகு பகவான் மீன ராசிக்கும் போகிறது ஒரு சிறப்பான பலன்களை பொதுமக்களுக்கு கொடுக்க இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இனி தொந்தரவு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகலாம், ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்க ஈடுபடலாம், அதனால எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் கடந்த ஆண்டெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கே ஒரு அச்சம். இப்போ ராகு பகவான் அப்படின்றவர் யாருன்னா ஒழுக்கக்கேடான விஷயங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு நபர், அவர் தான் ராகு பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராகு பகவான் மீன ராசிக்கு போயிருக்குது, காலபுருஷ ராசிக்கு 12வது ராசிக்கு போயிருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இந்த ஆண்டு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்திலே இந்த ஆண்டு பிறக்குது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு அதிகபட்சமாக சுப விஷயங்களை சொல்லியிருக்கு. இந்த ஆண்டு பெண்களுக்கு சார்பான சட்டங்கள் இயற்றுறதும் அரசாங்கத்திலேருந்து பெண்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதும் இப்போவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். சிம்மம் அப்படிங்கிறது அரசு வீடு, சந்திரன்றது பெண் கிரகம். அப்போ பெண்களுக்கு இந்த ஆண்டு அரசு அதிகமான உதவிகளை செய்யும். மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், அரசாங்கம் பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும். இருந்தாலும் கூட பெண்களுக்கு சில இடர்பாடுகள் இந்த ஆண்டு உண்டு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா ஜோதிடரோட கடமை என்னென்னா நடக்கக்கூடிய நல்லதையும் சொல்லணும், நடக்கக்கூடியதை எச்சரிக்கையும் செய்யணும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சந்திரனை சனி பகவான் கும்பராசிலேருந்து பார்க்குறார்.
அந்த சனியினுடைய பார்வை பெண்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை இந்த ஆண்டு ஏற்படுத்தும். கும்பராசி சனி பகவான் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பம் அப்படின்றது கோயில். இந்த ஆண்டு எல்லா ஆலயங்களும் புதுப்பிக்கப்படும், கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறத கும்பராசியில் இருக்க சனி பகவான் சொல்றார். பழமையான ஆலயங்கள், பல ஆயிரம் வருடங்களாக கும்பாபிஷேகமே பண்ணாமல் மூடப்பட்ட ஆலயங்கள் இந்த ஆண்டு எடுத்து புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த கும்பராசியில் கூடிய சனி பகவான் சொல்றார். அப்போ இந்த ஆண்டு ஆன்மீகத்துக்கான ஆண்டாகவும், சுபிச்சத்துக்கான ஆண்டாகவும், விவசாயத்துக்கு ஏற்ற ஆண்டாகவும், தொழில் பண்ணுறவங்களுக்கு அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கு. குறிப்பாக காய்கறிகளுடைய விலை ஏற்றம் இறக்கங்கள் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பணவீக்கம், பணவாட்டம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இருக்காது. பொருளாதாரம் எல்லாருடைய கைகளிலும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு கிரக நிலைகள் சொல்லுது. 90% இந்த ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு நற்பலன்களையே செய்து, ஒரு 30% தான் சின்ன சின்ன இடர்பாடுகளை மக்களுக்கு சொல்லுது. இப்போ இந்த ஆண்டு 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்குது? ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அப்போ எங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு வீடு கிடைக்குமா, வாகனம் வாங்குவோமா, வீடு கட்டுவோமா, குழந்தை கிடைக்குமா, திருமணம் ஆகுமா, இப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை இப்போ நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். 12 ராசிக்குமான பலன்களை நம்ம விரிவாக பார்ப்போம். 2024 ஆங்கில புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மகரம் அப்படின்னாலே முதலை வீடு அப்படின்னு அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் அது கழுதை வீடு அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது அதுக்கு பேர்கள். அதில் முதலை வீடு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலை கண்ணை அடிக்கிறான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுதான் மகர ராசிக்கு சரியான ஒரு பழமொழி. அது வர்றதுக்கு முன்னாடியே இவங்க அலர்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க அந்த பிரச்சனைக்கு தயாராக இருப்பாங்க அப்படிங்கிறதான் முதலை கண்ணீர் வடிக்கிறது அப்படின்றதுக்கான அர்த்தம். இப்போ இந்த மகர ராசிக்கு கிரக நிலவரங்கள், அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்குது, நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மகர ராசிக்கு 3, 12 கூடிய குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கார். 12 கூடிய 4ல். அப்போ சொத்து விரயம் அப்படிங்கிறத சொல்லுது. சொத்து விரயம்னா சுப விரயமாக தான் சொல்லுதே தவிர நெகட்டிவாக எதுவும் இல்லை. அது ஒரு ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக விற்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க, இன்றைக்கி போகவே மாட்டேங்குது, நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது, போனால் ஏதோ அமௌண்ட் செட் ஆகாமல் ஒரு வீடு கட்டலாம் அல்லது ஒரு செலவு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பகவான் அந்த சொத்தை விற்று கொடுத்துட்டு போவார். அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் இருக்குது. 3ஆம் இடத்துல குரு அப்படின்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னு அர்த்தம். நெட்வொர்க் கட் ஆகும். அதாவது நீண்ட காலமாக இருந்து வந்த நட்பு கட் ஆகும். அதே மாதிரி தேவையில்லாத நட்புகள் இருந்தால் அது கட் ஆகும். கம்யூனிகேஷனில் பிரச்சனை வரும். பேச்சுவார்த்தை நீங்கள் ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறது, இல்லை அது நீங்கள் ஒன்று சொல்ல போய் அதை திருச்சி மற்றவங்கள்ட்ட போய் வேறு மாதிரி சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் நடக்கும். அதனால் நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் உங்களுடைய நடவடிக்கைகளில் ரொம்பவுமே எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறது 3ஆம் வீட்டு ராகு சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டு கேது. 9ஆம் வீட்டு கேது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்தை வழியில் உறவுகளில் ஒரு நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும். அது தந்தையோட ஆசீர்வாதம் கிடைக்கும்னு அர்த்தம். முதல்ல ஒருத்தருக்கு அவங்களுடைய தந்தை ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு அப்படின்னாவே எல்லா யோகங்களும் கிடைச்சதுக்கு சமம். அதுக்கு மேலே எதுவுமே வேண்டியதில்லை. அப்போ உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நெகட்டிவான விஷயங்கள் ஒரு புறம் இருக்குது, இன்னொரு புறம் நம்ம பாசிட்டிவான விஷயம்னு பார்த்தா உங்களுடைய தந்தையினுடைய ஆசீர்வாதம். உங்களுக்கு பரிகாரமே அதுதான். இப்போ போய் உங்கள் தந்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதா மகர ராசிக்கான பரிகாரம். ஓகே, இதில் 3ஆம் வீட்டு ராகு பேசிட்டோம். 9ஆம் வீட்டுக்கு எது நெகட்டிவான விஷயங்கள் இல்லை, ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாத்திரைகள் போகணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்றத சொல்லுது. ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் வீடு பலம் அடைஞ்சு அதன் மூலம் உங்களுக்கு தன வரவு, வீடு யோகம், வாகன யோகம் இதெல்லாம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 9ஆம் வீட்டு கேது சொல்லுது. இந்த 9ஆம் வீட்டு கேது எங்கே பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர் 7ஆம் வீட்டை பார்க்கும். இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள், ஒரு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஒரு தீர்வுக்கு வரும். ஒவ்வொருத்தர் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ரொம்ப காலமாக பிரிஞ்சிருக்கோம், எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு சுமூகமான ஒரு உறவு அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா டைவர்ஸ் போடவா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய மகர ராசிக்காரங்க. இப்போ அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் மேரேஜ் லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இந்த பாதச்சனி அப்படிங்கிறதுனால. இப்போ பாதச்சனி அது பெரிய பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அதை சரி பண்ணுற விதமாக 9ஆம் வீட்டு கேது அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும், கோயில் வழிபாடுகளும், குறிப்பாக சிவாலய வழிபாடும் உங்களுக்கு தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓம் முருகா அஷ்டோ தரணியமா அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுவாங்க. மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2024ஆம் புது வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான பலன்களை பார்க்கலாம். இப்போ மகர ராசியை பொறுத்த மட்டிலும் 2ஆம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரமும் இருந்துட்டு இருக்கு. இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது
பத்திரங்கள் சார்ந்த விஷயம், டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு ஒப்பந்தங்கள் போடுற விஷயமாகட்டும், பத்திரங்கள் சார்ந்த விஷயமாகட்டும், ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்ற விஷயமாகட்டும், ராகு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால பத்திரங்கள் சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றப்படுவீங்க. அதனால் அதில் கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாகுதுங்க. 4ஆம் இடத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கு. குரு பகவான் வீடு, மனை, நிலம், வாகன யோகங்களை கொடுத்தாலுமே கூட அதுலேயும் பத்திரங்கள் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா வில்லங்கம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த விஷயங்கள்லையும் நீங்கள் அதீத கவனம் கொடுக்கணும். ஒரு தகவலை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறவங்க, அவங்க மூலியமாகவும் நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. அடுத்தது நீங்கள் உங்கள் கருத்தை சொல்ல போய் உங்கள் கருத்து விவாதங்களுக்கு உட்படும். அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை அதிக அளவுக்கு விவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க. அடுத்ததாக 9ஆம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்தல யாத்திரை, தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை போன்ற பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். இவை நல்லதை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும். ஏன்னா பொதுவாகவே கோவில் குளங்களுக்கு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல 9ஆம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால வலுக்கட்டாயமாக உங்களை யாராவது தொலைதூர பயணங்கள் போகலாம். அதுலேயும் குறிப்பாக கோவில் பயணங்களுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க. இது நல்லது தாங்க. நீங்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கு உகந்த காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது சனி பகவானினுடைய சஞ்சாரகதி 2ஆம் இடத்துல இருந்துட்டுருக்குங்க. உங்களினுடைய வாக்கில் நீதி, நேர்மை இவை தவறுச்சு அப்படின்னா பிரச்சனைகளை உண்டாக்கும். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வருமானம் வர்றதில் சில பல சிக்கல்கள் இருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வருமானத்தை கொடுக்காம போகாது. தடைகளையும் தாமதங்களையும் தாமதக்காரகனான சனி பகவான் கொடுத்தாலுமே கூட அவரினுடைய ஆட்சி வீடு கும்பம் அப்படிங்கிறதுனால வருமான வழியில் உயர்வு நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு எட்ட முடியுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு முக்கியமாக வேண்டுறது, இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து குரு பகவானை நீங்கள் இறுக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா குரு பகவானினுடைய ஆசிர்வாதம் 4ஆம் இடத்துக்கும் இருக்குது. அதே நேரத்தில் குரு பயிற்சி ஆனதற்கப்புறம் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வலுப்பெறதுனால நீங்கள் குரு பகவானினுடைய ஆசையை பெற முயற்சி பண்ணுங்க. அடிக்கடி ஸ்தல யாத்திரைகளுக்கு போயிட்டு வரதே ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ மகர ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு வந்திருக்காங்க. 4ன்றது வீடு, அல்லது 4ன்றது குடும்பம் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அப்போ குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறத இந்த மகர ராசி இந்த ஆண்டு கிரக நிலை சுட்டி காட்டுது. அது என்ன விசேஷமாக வேணாலும் இருக்கலாம். திடீர்னு ஒரு காது குத்து வைக்கலாம், அல்லது திடீர்னு ஒரு திருமணம் நடக்கலாம், அல்லது திடீர்னு ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சலாம், திடீர்னு ஒரு சின்ன குழந்தை வந்து பெரிய மனுஷி ஆகலாம். இந்த மாதிரி சுபமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த 4ஆம் வீட்டு குரு இண்டிகேட் பண்ணிட்டார். ஸோ அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. அப்படி நீங்கள் சுபவிரயமான செலவுகள் பண்ணும்போது அசுபவிரயமான செலவுகள் நடக்க போகிறது இல்லைங்கிறதை இண்டிகேட் பண்ணியாச்சு இந்த குரு. சரிங்களா? ஒரு விஷயம், பாதச்சனி அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த 2021-22 காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மகர ராசிக்காரங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க. அந்த கஷ்டம் மறுபடியும் வரப்போகிறதில்ல. அதனால் இதில் எதுவும் கவலை வேண்டாம், பயம் வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த பத்திரம், டாக்குமெண்ட் இதை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அவங்க சொன்னது வாழ்த்துக்கள், நன்றியும் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ராஜ்குமார் ஐயா அவங்களுடைய கருத்தை பதிவு செய்வாங்க. உழைப்பு, அதாவது எப்போவுமே வந்து உழைப்பு ஜீவனம் அப்படிங்கிறது 10வது ராசியை தான் அது வந்து சொல்லுவாங்க. பெயர் புகழோட நிற்கணும் அப்படின்னா அவனுக்கு வந்து அடுத்தவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்டு நிற்காத ஒரு நிலை வேணும். அதுதான் அந்த 10ஆம் இடம் அப்படிங்க. அப்போ 10ஆம் இடம் நல்லா இருக்குது அப்படின்னாலும் மகர வீடு நல்லா இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து தொழில்நிலைகளில் எப்போவுமே வந்து நல்லாயிருக்கும். இவங்க எப்போவுமே தொழில்கள் பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க, கர்மாவை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. எப்போவுமே அதிகமாக பேசக்கூடியவங்க இவங்க. அந்த மாதிரி தன்மைகள் இந்த மகர ராசிக்கு உண்டு. அதேபோல் குழந்தைகள் பற்றின கவலைகள் எப்போவுமே இவங்களுக்கு வந்து இருக்கும். அது பொதுஜன தொடர்பு இதெல்லாமே வந்து இவங்களுக்கு உண்டு. சுய தொழில் செய்யக்கூடியவங்க அப்படி எல்லாமே இவங்களுக்கு அந்த ஒரு அமைப்பில் வந்து இருக்கும். பின்னாடி வந்து இவங்க லைஃப் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த மகர ராசிக்காரவங்க. இந்த மகர ராசிக்கு இப்போ என்ன பலன்கள் இந்த 2024 அப்படிங்கிறப்போ
இப்போ சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்குது, 2ஆம் இடத்துல விதி 2லேயே அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சனி பகவான் 2ல் இருக்கிறப்போ குடும்பஸ்தானங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருளாதார சார்ந்த விஷயங்கள், எதிர்பாராத தனவரவு, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும். வீடு சார்ந்த, அதாவது வீடு கட்டுறது, சுப விரயம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ நடக்கும். அப்போ இப்போ நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த காரியங்களில் கொஞ்சம் தடைகள் வரும். அதாவது இப்போ ஒரு விஷயம் நம்ம அவ்வளோ ஆசையாக பண்ணிட்டுருமோ, இந்த இதெல்லாமே நம்மளுக்கு சரியாயிருமா அப்படின்னு எந்த இதெல்லாம் நம்ம இப்போ அதிகமாக ஆசைப்படுறோமோ அந்த விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு சிக்கல்களை, பிரச்சனைகளை அது வந்து கொடுக்கும். அதே போல் 3ல் வந்து ராகு இருக்கிறது புதிய முயற்சிகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதாவது இப்போ என்னென்னா அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள, நண்பர்களுக்குள்ள, இதில் எல்லாமே வந்து இப்போ பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து பிரச்சனைகள் வந்து உருவாகும். அந்த விஷயங்களில் இப்போ நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அதே போல் 4ல் வந்து குரு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா 4ல் குரு இருந்தால் அது வந்து உச்சநிலை அப்படிங்கிற ஒரு தன்மையை அது வந்து கொடுக்கும். அதாவது இப்போ பொருளாதாரத்துலேயும் சரி, வீடு வசதி வாய்ப்புகள்லேயும் சரி, இது வந்து நல்லா இருக்கும். சுப விரைய செலவுகள் அந்த மாதிரி இது வரும். வீடு சார்ந்த சுப விரைய செலவுகள் அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து இது கொடுக்கும். அதே போல் 10ல் இப்போ அந்த குரு பகவான் இப்போ 4லிருந்து இப்போ 5க்கு வந்து போவார். 5க்கு போகும்போதும் ஒரு நல்ல ஒரு நிலை தான். அதாவது குழந்தைகளோட வாழ்க்கை வந்து மேன்மை அடையும். அந்த குரு பலம் அப்படிங்கிறது சுப விரைய செலவுகள் அது மாதிரி வரும். அந்த டைம் வந்து மகரத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறம் கேது பகவான் 9ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ 9ஆம் இடத்துல கேது பகவான் அப்படிங்கிறப்போ தந்தை வழிகளில் இருந்த அந்த தந்தை வழிகளில் ஒரு பிரச்சனையை அது வந்து உருவாக்கிட்டு போயிடும். ஏன்னா தந்தை வழியில் அது ஒரு சிக்கல்கள், அதாவது தந்தை செஞ்சுட்டு போனது இல்லைன்னா தந்தை வழியில் இவங்களுக்கு இப்போ அந்த சிக்கல்களை இப்போ அதிகப்படுத்தி கொடுக்கும். அது வழியில் தான் அது பிரச்சனைக்கு மூல காரணம் அப்படின்னா அவங்களோட வழியில் வந்தது தான். அந்த மாதிரி இதெல்லாமே இருக்கும். அப்போ இது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா தந்தை வழியில் வரக்கூடியவங்களுக்கு, அதாவது உறவுகளுக்கு ஒரு உதவி செய்கிறது, அந்த மாதிரி இது எல்லாமே நல்லாயிருக்கும். அவங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறது, இது மாதிரி இது பண்ணுறப்பவே அவங்களோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கணபதி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லா இதாக இருக்கும். இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு எதுக்கு கணபதி வழிபாடு எடுத்துக்கோங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா பத்திரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா புதன் வீட்டில் தான் அந்த கேது இருக்குது, அது 9ஆம் வீடாக போயிடுது. புதன் வீட்டில் கேது இருக்குது. அப்போ என்னென்னா தந்தை வழியில் வரக்கூடிய சொத்தில் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் தெரியுது. இதுக்கு தான் அவர் வந்து கணபதி வழிபாடு எடுத்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ஜோதிடர் திரு ஏழுமலை ஐயா அவங்களுடைய கருத்தை அவர் பதிவு பண்ணாங்க. வாழ்க வளமுடன். 2024 ஆங்கில புத்தாண்டு. இப்போ மகர ராசிக்கு நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். மகர ராசியை பொறுத்தவரையிலே ஒரு சிறப்பான ராசி. கர்மக்காரன சனியை கொண்ட அவர் ஆட்சி விழா கொண்டதை அவரே கிட்டத்தட்ட ஒரு நல்ல யோகமானதில்லை. இன்றைக்கி 7 சனியோட பாதச்சனியில் வர்றார். அதாவது எப்போவுமே 7 சனி போகும்போது ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகும். இருக்கிற காலகட்டத்தில் சிரமத்தை கொடுத்தாலும் அது நீதிமான் வந்து சரியாக தான் செய்வார். அவர் போகல ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகணும். அப்போ கொடுத்துட்டு போகணும்னா 7 சனி போகும்போது இவங்க வீடு கட்டுறது மிக சிறப்பு. ஏன்னா கடன் வாங்கி வீடு கட்டினாங்கன்னா அந்த கடன் அந்த 7 சனி முடியறதுக்குள்ளே இந்த ஒரு 1.5 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே திருப்பி அதை அடைக்க முடியும். இந்த மாதிரி காலகட்டம் மட்டும்தான் அந்த வீட்டை கட்டவும் முடியும். இந்த 7 சனி இந்த வாய்ப்பை விட்டாச்சுன்னா அவங்க வந்து கட்டவும் முடியாது. அந்தளவுக்கு சிறப்பானது. கிட்டத்தட்ட ராசிக்கு இப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்குது, அது 5க்கு மாறப்போகுது. இப்போ 5க்கு மாறப்போகும்போது ஒரு சிறப்பான காலகட்டம். இப்போ இந்த கடன் வந்து அதாவது தன்னை வந்து வரவு ஜாஸ்தியாகிடும். இன்றைக்கி கடன் வாங்கினா நாளைக்கு கட்ட போகிறோம், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி 7 சனி முடிஞ்சதுன்னா இவங்களுக்கு ஒரு தொந்தரவும் இல்லை, நல்லா இருக்கும். மகராசிக்கு இப்போ சிறப்பான ராசி. இவங்க வந்து ஒரு ஆன்மீக வழிபாடு, அதாவது ஞானிகள் மாதிரி ஆளுங்கள்கிட்ட அடிக்கடி, அதாவது மடங்களுக்கு போயிட்டு வர்றது இவங்களுக்கு பரிகாரம். மடங்களுக்கு போயிட்டு வந்து தீட்சை வாங்கினா இவங்களோட இந்த 7 சனி காலகட்டம் ஒரு மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையுங்களே. வாழ்க்கை வாழ்ந்தார். இப்போ இந்த பாதச்சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2024 முழுக்கவே இருக்குது. 2024 2026 காலகட்டங்கள் வரைக்குமே பாதச்சனி மகர ராசிக்கு இருக்குது. ஸோ பாதச்சனி காலகட்டங்களில் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இனிமேல் இவங்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2024, 25, 26 இந்த காலகட்டங்கள் வந்து அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்ன நன்மைகள் இருக்குது, எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கமாக பார்த்துருக்கோம். பரிகாரம் என்னன்றதையும் ஒவ்வொருத்தருமே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த அளவில் மகர ராசியை நம்ம நிறைவு செய்கிறோம்.